அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் அமுதகுமார். நான் ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ட்ரெயினர். ஸோ இன்னைக்கு வீடியோவில் நான் எதை பற்றி பேச போகிறேன் அப்படின்னா, கூகுள் கிட்ட இருக்கக்கூடிய ஃப்ரீ டூல்ஸ், அதாவது ஒரு டாப் 5 ஃப்ரீ டூல்ஸ் எக்ஸ்க்ளூசிவாக கூகுளுடைய. ஓகே, இதை பயன்படுத்தி நம்மளுடைய எஸ்இஓ ப்ராசஸ்லாம் நம்மளால் யூஸ் பண்ண முடியும். ஓகே, ஸோ நிறைய பெய்டு டூல்ஸ் இருக்கு, பட் அதுக்கும் நீங்கள் போகலாம். உங்களுடைய சாய்ஸ், உங்களுடைய கிளைண்ட் ரெக்யர்மெண்ட்டை பொறுத்தது. பட் இங்கே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் கூகுள் கிட்ட இருந்து நம்ம பயன்படுத்தக்கூடிய 5 ஃப்ரீ டூல்ஸ் எஸ்இஓ பர்பஸ்க்காக. ஓகே, ஸோ இதை வந்து நான் ஃபர்ஸ்ட் டிஸ்கஸ் பண்ணக்கூடிய ஒரு டூல் என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா சர்ச் கன்சோல். ஓகே, ஸோ கூகுள் வந்து ஒரு வெப்சைட்டுடைய பெர்ஃபார்மன்ஸை சர்ச் என்ஜினில் எப்படி இருக்கு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறதுக்கும் அதை பற்றின டீட்டெயில்ஸை கொடுக்கறதுக்கும் கூகுள் கொடுத்துருக்கக்கூடிய ஒரு ஃப்ரீ டூல் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சர்ச் கன்சோல். ஓகே, ஸோ இந்த சர்ச் கன்சோல் டூலில் உங்களுடைய வெப்சைட், அதாவது நீங்கள் ஓனராக இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய வெப்சைட்டை இந்த சர்ச் கன்சோல் டூலில் லிங்க் பண்ணி உங்களுடைய பெர்ஃபார்மன்ஸை வித்தின் 24 ஹவர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய டேஷ்போர்டை நீங்கள் பார்க்க முடியும். ஸோ இந்த கூகுள் சர்ச் கன்சோல் டூலை நீங்கள் பயன்படுத்தி உங்களுடைய வெப்சைட்டுக்கு கடந்த 24 மணி நேரத்தில் எத்தனை விசிட்டர்ஸ் வந்தாங்க, கடந்த 7 நாளில் எத்தனை விசிட்டர்ஸ் வந்தாங்க, 14 நாளில், 28 நாளில், 6 மாசத்துல, 3 மாசத்துல, கடந்த 1 வருஷத்துல எத்தனை விசிட்டர்ஸ் வந்தாங்க அப்படிங்கிறத வந்து உங்களால் வந்து ட்ராக் பண்ண முடியும். அதை எந்த டேட்ல இருந்து நீங்கள் சர்ச் கன்சோலை வந்து இன்டிகிரேட் பண்ணிருக்கீங்களோ அந்த டேட்ல இருந்து உங்களால இது வந்து உங்களோட வெப்சைட்டோட டேட்டா வந்து ட்ராக் பண்ணி பார்க்க முடியும். இதே கூகுள் சர்ச் கன்சோல் டூல்ல நீங்க என்ன பண்ணலாம்னா, கடந்த 3 மாசத்துலையும் அதுக்கு முன்னாடி இந்த 3 மாச டேட்டாவையும் வந்து நீங்க கம்பேர் பண்ணி வந்து பார்க்க முடியும். ஸோ அந்த மாதிரி டேட்டா கம்பேரிசன், உங்க வெப்சைட்டோடைய பொசிஷன், அதாவது கூகுள் சர்ச் இன்ஜின் ரிசல்ட்ஸ் பேஜ்ல எந்த பொசிஷன் நீங்க ரேங்க் ஆகிறீங்க, உங்களுடைய எத்தனை பேஜ் கூகுள் இண்டெக்ஸ் ஆயிருக்கு, உங்க வெப்சைட்டோட என்ன இஷ்யூஸ் இருக்கு, ஓகே, உங்க வெப்சைட் ஏதாச்சும் மேனுவலாக எடுக்கப்பட்டிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய வெப்சைட்டுடைய சர்ச் இன்ஜின் பெர்ஃபார்மன்ஸை பேஸ் பண்ணி, உங்களுடைய வெப்சைட்டோட சர்ச் இன்ஜின் பெர்ஃபார்மன்ஸ்ல என்ன குவரி தேடி வந்திருக்காங்க, எந்த கண்ட்ரில இருந்து தேடி வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆர்கானிக் ரிசல்ட்ஸ் தேவையான டேட்டா எல்லாமே உங்களுக்கு கூகுளுடைய சர்ச் கன்சோல் அப்படிங்கிற டூல் மூலமா உங்களால எடுத்துக்க முடியும். ஓகே, ஸோ அடுத்த இருக்கக்கூடிய ஒரு டூல் வந்து பாத்தீங்க அப்படின்னா கூகுள் அனலிட்டிக்ஸ். ரொம்ப அதிகமாகவே கேள்விப்பட்டிருப்பீங்க. கூகுள் வந்து இந்த அனலிட்டிக்ஸ் ப்ரோக்ராமுக்கு தனியாக ஃப்ரீ சர்டிஃபிகேஷன் ப்ரோக்ராமே கொடுத்துருக்காங்க. கூகுள் அனலிட்டிக்ஸ் சம்மந்தப்பட்ட இன்ஃபர்மேஷனை நீங்கள் கூகுள் அனலிட்டிக்ஸ் அகாடமியில் போய் அதை படித்து நிறைய ட்ரைனிங் மெட்டீரியல்ஸ் இருக்குது, அதை பேஸ் பண்ணி நீங்கள் கூகுள் அனலிட்டிக்ஸோட சர்டிஃபிகேஷன் செய்வது பார்த்தீங்க அப்படின்னா கிளியர் பண்ணிக்க முடியும். ஓகே, எதுக்கு இந்த கூகுள் அனலிட்டிக்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுடைய வெப்சைட்டில் ஒரு விசிட்டர் வராங்க அப்படின்னா எந்த லொகேஷன் வந்து வந்திருக்காங்க, எந்த ப்ரௌசர் யூஸ் பண்ணி வந்திருக்காங்க, எந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் யூஸ் பண்ணி வந்திருக்காங்க, அவங்க டெஸ்க்டாப்ல இருந்து வந்திருக்காங்களா இல்லை மொபைல்ல இருந்து வந்திருக்காங்களா, ரைட், வந்தவங்க ஒரு வெப்சைட்ல எந்த பேஜுக்குள்ள வந்தாங்க, லேண்டிங் பேஜ்னு சொல்லுவாங்க, எந்த பேஜ் விட்டுட்டு வெளியில போனாங்க, எக்ஸிட் பேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க, எந்த பேஜ்ல அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணாங்க, எந்த வெப்சைட் எந்த பேஜை வந்து உங்க விசிட்டர் வந்து இமீடியட்டா விட்டுட்டு போயிட்டாங்க, அதாவது பவுன்ஸ். ஓகே, எந்த பேஜ்ல நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணாங்க, இன்கேஸ் ஆனாங்க. ஓகே, ஸோ லைக், கமெண்ட், ஷேர் மாதிரி ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் ட்ராக் பண்ண முடியும். உங்களுடைய பிசினஸ் உடைய கோல் என்னங்கிறத அங்கே டிஃபைன் பண்ண முடியும். உங்க கோலை நீங்க மீட் பண்ணிட்டீங்களா அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்க முடியும். உங்களுடைய வெப்சைட்டோட பெர்ஃபார்மன்ஸ் ஒன்னொன்றையுமே தனித்தனியாக நீங்க வந்து செக்மெண்ட் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் கீழே தெளிவாக வந்து புரிஞ்சுக்க முடியும். ஸோ இதுக்கு வந்து நீங்க கூகுள் அனாலிட்டிக்ஸ் வந்து 100% ஃப்ரீ டூல். இந்த பர்டிகுலர் டூலை வந்து உங்களுடைய வெப்சைட்ல கூகுள் அனாலிட்டிக்ஸோட யூனிவர்சல் அனாலிட்டிக்ஸ் கோடோ உங்க வந்து உள்ள கூகுள் டேக் மேனேஜர் பயன்படுத்தி கூட நீங்க இன்டெகிரேட் பண்ணி கூகுள் அனாலிட்டிக்ஸ் வந்து பயன்படுத்த முடியும். ஸோ நீங்க வந்து எஸ்இஓ இண்டஸ்ட்ரியில் இருக்கீங்க, ஓகே, பட் உங்களுடைய கிளைண்டோட வெப்சைட்டை வந்து ட்ராக் பண்ணணும், மானிட்டர் பண்ணணும் நீங்க நினைச்சீங்க அப்படின்னா கூகுள் சர்ச் கன்சோல் அண்ட் கூகுள் அனாலிட்டிக்ஸ் இது 2 டூல் இல்லாம நீங்க வந்து அவங்களோட வெப்சைட்டோட பெர்ஃபார்மன்ஸை கம்பேர் பண்ணி செக் பண்ண முடியாது. இப்போ எஸ்இஓ மட்டும் நீங்க பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு கூகுள் சர்ச் கன்சோல் டூலே போதுமானது. ஏன்னா கூகுள் சர்ச் கன்சோல் கம்ப்ளீட்டா உங்களுக்கு ஆர்கானிக் ரிசல்ட்ஸ் மட்டும்தான் கொண்டு வந்து உங்களுக்கு டேட்டா வந்து காட்டும். பட் கூகுள் அனாலிட்டிக்ஸ் எடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து டைரக்ட் விசிட்டர்ஸ், ரெஃபரல் விசிட்டர்ஸ், அஃபிலியேட் விசிட்டர்ஸ், அதே மாதிரி ஆர்கானிக் விசிட்டர்ஸ், அப்புறம் அதுலேருந்து வரக்கூடிய சோர்ஸ், ஓகே, இது எல்லாமே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கூகுள் அனாலிட்டிக்ஸ் வந்து இந்த ரிப்போர்ட் உங்களுக்கு காட்டும். ஓகே, ஸோ அடுத்து பார்க்கக்கூடிய டூல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கூகுள் ஷீட்ஸ். ஸோ நிறைய பேர் இதை வந்து எஸ்இஓ டூல்ஸ் கணக்கு சேர்க்கவே மாட்டாங்க, பட் நான் வந்து இது இந்த எஸ்இஓ டூல்ஸ் கணக்கு நான் சேர்க்கிறேன். ரீசன் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த கூகுள் ஷீட்ஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு கிளவுட் பேஸ்டு, கூகுள் ஷீட்ஸோ இல்லை கூகுள் டாக்குமெண்ட்ஸோ இல்லை கூகுள் டிரைவோ ஒரு கிளவுட் பேஸ்டு சர்வீஸ். உங்களுக்கு 15 GB வரைக்கும் கூகுள் வந்து ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. ஓகே, இப்போ நீங்க எல்லா ஒர்க்கையுமே நீங்க கூகுள் ஷீட்ஸ்லயே டாக்ஸ்லயே பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னா ஒருவேளை நீங்க ஒர்க் பண்ணக்கூடிய கம்ப்யூட்டர்ல ஏதாவது டெக்னிக்கல் இஷ்யூஸ் உங்களோட டாக்குமெண்ட் ஆக்சஸ் பண்ண முடியும்னா திடீர்னு உங்க ஸ்மார்ட் போன்ல இருந்து நீங்க அந்த டேட்டாவை ஆக்சஸ் பண்ணிக்கலாம்.
வேற ஒரு ப்ரௌசிங் சென்டர் வந்து இந்த டேட்டாவை ஆக்சஸ் பண்ணிக்கலாம். வேற ஒருத்தவங்க கம்ப்யூட்டர்ல இருந்து உங்க கூகுள் அக்கௌண்ட்ல லாகின் பண்ணி நீங்க இந்த டேட்டாவை ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ நீங்க வந்துட்டு மைக்ரோசாஃப்ட் எக்ஸல் இந்த மாதிரி ஒரு சில ஆஃப்லைன் ப்ராடக்ட் இந்த ஓப்பன் ஆஃபீஸை பயன்படுத்தி உங்க சிஸ்டத்துல உங்க கிளைண்ட்டுக்காக நீங்க ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு பர்சன் அப்படின்னா தயவு செய்து கிளவுட் ஸ்டோரேஜுக்கு ஷிஃப்ட் ஆகிடுங்க. ஸோ ஒரு டிவைஸ் ஸ்பெசிஃபிக்காக எந்த ஒரு சேலஞ்சுமே உங்களுக்கு வராது. நீங்க ஊருக்கு போறீங்க, லேப்டாப் பண்ணு போயிட்டீங்க, வேலை செய்ய ஓகேங்களா, உங்களுடைய ஸ்மார்ட் போன் வந்து லாகின் பண்ணி டேட்டா பார்த்துக்கலாம். இதை வேற ஒருத்தவங்க லேப்டாப்பை கடன் வாங்கி கூட இதை வந்துட்டு ஒரு 10 நிமிஷம் ஓசி வாங்கி கூட வந்து நீங்க உங்களோட டேட்டா வந்து செக் பண்ண முடியும். இப்போ இந்த SEO ரிலேட்டட் விஷயங்கள கண்டென்ட் ரைட்டிங்கிறது ஒரு முக்கியமான விஷயமா இருக்கு. ஸோ அப்படி பார்க்கும்போது கூகுள் டாக்குமெண்ட்ஸ், ஓகே, ஸோ கூகுள் டாக்ஸ் அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா, இந்த டாக்ஸ்ல போயிட்டு நீங்க உங்களுடைய கண்டென்ட்டை வந்து உருவாக்க முடியும். அந்த கண்டென்ட்டை உருவாக்குறதுக்குமே உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா கூகுள் கிட்ட வாய்ஸ் டைப்பிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபீச்சர் இருக்கு. விச் மீன்ஸ் நீங்க தமிழ்லையும் சரி, இங்கிலீஷ்லையும் சரி, ஹிந்திலையும் சரி ஒரு 200 லாங்குவேஜுக்கு மேல நீங்க ப்ராப்பரா செலக்ட் பண்ணி வாய்ஸ் டைப்பிங் வந்து பேச பேச அது டைப் பண்ணும். கடன்னு உங்களுக்கு வந்து டைப் பண்ணும். அப்ப என்ன ஆகும், நீங்க ஒரு விஷயத்த மனசுல நினைக்கிறீங்க, அந்த கண்டென்ட் அப்படியே நீங்க வந்து டெக்ஸ்டா கொண்டு வரணும்னு நினைச்சீங்கன்னா கூகுளுடைய வாய்ஸ் டைப்பிங் ஃபீச்சர் கூகுள் டாக்குமெண்ட்ல டிஃபால்ட்டாவே இன்டிகிரேட் ஆயிருக்கு. அப்படி நீங்க டைப் பண்ணி கிரியேட் பண்ணக்கூடிய கண்டென்ட்டுக்கு ஆட்டோமேட்டிக்கா எத்தனை கேரக்டர் வரைக்கும் நீங்க வந்து பாத்தீங்கன்னா எழுதிருக்கீங்க, இல்லை படிச்சிருக்கீங்க, இல்லை நீங்க வந்து எழுதிருக்கீங்க வந்து இந்த கேரக்டர் கொண்டுங்கிற ஆப்ஷன் டூல்ஸ் செக்ஷன் கீழே இருக்கு. ஸோ உங்களுடைய கேரக்டர் லென்த்தையுமே நீங்க வந்து செக் பண்ணிக்க முடியும். அதே ஒரு டூல் செக்ஷனுக்குள்ள ஸ்பெல்லிங் அண்ட் கிராமர் செக்குமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கு. நீங்க ஒரு கண்டென்ட் ஆங்கிலத்தில் எழுதிருக்கீங்க அப்படின்னா அந்த கண்டென்ட்டை ஒரு சிங்கிள் கிளிக்ல நீங்க தமிழுக்கோ இல்லை வேற ஏதோ லாங்குவேஜுக்கோ நீங்க வந்து டிரான்ஸ்லேட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஆப்ஷன் எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா கூகுள் ஷீட்ஸ்குள்ள இருக்கு. மோரோவர் எங்கிருந்து வேணாலும் இந்த டாக்குமெண்ட் வந்து நீங்க வந்து ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். உங்களோட SEO ரிலேட்டட் ஆக்டிவிட்டி எல்லாத்தையுமே இந்த டாக்குமெண்ட் கூட பண்ணலாம். பட் ப்ரிஃபரபிளி உங்களுடைய கண்டென்ட் மேனேஜ்மெண்ட் சிஸ்டத்துல பண்றதுங்கிறது ஒரு ப்ரிஃபர்ட் ஆப்ஷன். ஓகே, இப்போ இந்த ஆப்ஷன்ஸ் இருக்கிறது எல்லாத்தையுமே நீங்க வந்துட்டு ஒரு லாங்குவேஜ் பேரியரா நீங்க யோசிக்க வேண்டாம். உங்களுக்கு ஒருவேளை தமிழ் தான் தெரியும்னா உங்க கண்டென்ட்டை தமிழ்ல வாய்ஸ் டைப்பிங்ல பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் அந்த தமிழ்ல எழுதின கண்டென்ட்டை ஆங்கிலத்துல நீங்க டிரான்ஸ்லேட் பண்ணலாம். சார் எக்ஸாக்டா இருக்குமா சார், கரெக்டா இருக்குமா சார் அப்படின்னா இல்லாத ஒண்ணுக்கு ஏதோ ஒண்ணு பரவாயில்ல, அதனால ரொம்ப பர்ஃபெக்ஷன் எதிர்பார்க்காதீங்க. பட் படிக்கிற அளவுக்கு நல்லா இருக்கும், டீசெண்டா இருக்கும். ஓகேங்களா? ஸோ அடுத்து நம்ம பேசக்கூடிய ஒரு டூல் வந்து பாத்தீங்கன்னா கூகுள் ஆட்டோ சஜஸ்ட். ஓகே, ஸோ இந்த ஆட்டோ சஜஸ்ட்ங்கிறது வந்து ஒரு டூல்னு சொல்ல மாட்டேன், இது வந்து ஒரு ஃபியூச்சர். ஓகே, நீங்க ஜெனரலா பார்த்துப்பீங்க கூகுளுடைய சர்ச் இன்ஜின்ல நீங்க ஏதாச்சும் ஒரு விஷயம் வந்து ஓகே தேட போறீங்க அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் SEO அப்படின்னு சொல்லி தேடும் போது ஆல்ரெடியா கீழே கூகுள் என்ன பண்ணுவாங்கன்னா SEO ஃபுல் ஃபார்ம் அப்படின்னு அதுவே சஜஷன் கொடுக்க ஆரம்பிக்கும். அதே மாதிரி SEO ஏஜென்சி சம்திங். ஸோ இது வந்து என்ன பார்த்தீங்கன்னா மக்கள் வந்து எந்த மாதிரிலாம் தேடிட்டு இருக்காங்களோ அந்த சர்ச் பிஹேவியர் டேட்டாவை தான் உங்க கூகுள் வந்து கீழே சஜஸ்ட் பண்ணுது. ஸோ கூகுள் ஆட்டோ சஜஸ்ட் இந்த ஃபீச்சர் நம்ம எங்க யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கீவேர்டு ரிசர்ச் பண்ணும்போது ஒரு இன்புட்டை உள்ள கொடுத்து ஓகே அந்த இன்புட்டுக்கு ஏற்ற மாதிரி நிறைய சஜஷன்ஸை பார்த்து அதில் எந்த கீவேர்டு வந்து உங்களோட பிஸ்னஸுக்கு சம்மந்தப்பட்டிருக்கோ அதை வந்து நீங்கள் பயன்படுத்தி கண்டென்ட்டாக உருவாக்கிக்கலாம். ஓகே, இது எப்படி இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா போட்டோ வாங்குற மாதிரி இருக்கு, ரைட்? ஒரு இன்புட்டை கொடுத்து கூகுள் கிட்ட கூகுளுடைய அல்காரிதமை கிராக் பண்ணி என்னென்ன சஜஷன்ஸ் ரிலேட்டடாக வருதுங்கிறத செக் பண்ணுறதுக்கு ஓகே ஒரு சூப்பர் ஆப்ஷன். ஓகே, ஸோ ஃபைனலாக நம்ம சொல்லக்கூடிய இன்னொரு டூல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கூகுள் டிரான்ஸ்லேட். ஓகே சார், இதெல்லாம் ஒரு டூலா சார் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு டூல். நான் நிறைய பற்றி சொல்லியிருக்கேன். உங்களுக்கு ஐ பவர் சரியா தெரியல அப்படின்னா நம்ம ஒரு கண்ணாடி போட்டுக்கிறோம். உங்களால நடக்க முடியல அப்படின்னா ஒரு குச்சியை ஊண்டி நடந்துக்கிறோம். கரெக்டுங்களா? அதே மாதிரி உங்களுக்கு ஏதாவது ஒரு ப்ராப்ளம்னா அதுக்கு ஒரு கேட்ஜெட் இருக்கு. ஓகே, இன்னைக்கு நம்ம தமிழ்நாட்டில் படிக்கக்கூடிய நிறைய பேருக்கு சார் எனக்கு ஆங்கில புலமே ரொம்ப கஷ்டம், இல்லை எனக்கு தமிழ் புலமே ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு எது பத்தியும் பிரச்சனை கிடையாது. உங்களுக்கு என்ன லாங்குவேஜ் தெரியுமோ அந்த லாங்குவேஜ்ல வாய்ஸ் டைப்பிங் பயன்படுத்தி, ஏன்னா கூகுள் டிரான்ஸ்லேட்னு தனியாவே நீங்க போய் தேடி பார்த்தீங்கன்னாலும் அங்கேயும் உங்களுக்கு வாய்ஸ் டைப்பிங் ஆப்ஷன் இருக்கு. ஓகே, ஸோ அங்கேயும் போய் கூகுள் டிரான்ஸ்லேட் அப்படின்னு தேடி உங்களுடைய கூகுள் டிரான்ஸ்லேட்ல போய் நீங்க வந்து தமிழ்ல பேசலாம், தமிழ்ல டைப் பண்ணலாம். நீங்க தமிழ்ல பேசி டைப் பண்ண கண்டென்ட்டை கூகுள்ல சிங்கிள் கிளிக்ல டிரான்ஸ்லேட் பண்ணலாம். அப்படி டிரான்ஸ்லேட் பண்ணி வரக்கூடிய அந்த ஒரு இங்கிலீஷ் கண்டென்ட்டை எடுத்துக்கொண்டு போய் உங்களுடைய பிளாக்ல நீங்க பப்ளிஷ் பண்ணலாம். ஓகேவா? ஸோ இல்லாத ஒன்றுக்கு ஏதோ ஒன்று பெஸ்ட்டு. அதனால வந்துட்டு எனக்கு இது தெரியல, எனக்கு இல்லை அப்படிங்கிற ஒரு இன்டென்ஷன் நமக்கு வேண்டாம். எதுக்காக நான் சொல்ல வர அப்படின்னா எப்பவுமே ஒரு பெஸ்ட் ரிசோர்ஸ்க்காக வெயிட் பண்ணாதீங்க. உங்ககிட்ட என்ன இருக்கோ அந்த ரிசோர்ஸை பயன்படுத்தி நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க. போக போக உங்களுக்கு வேற பெஸ்ட் ரிசோர்ஸ் வந்து உங்ககிட்ட சேரும். ஸோ இங்க இருக்கக்கூடிய 5 டூல்ஸ்ல ஓகே நீங்க எந்த டூல்ஸ் பயன்படுத்திருக்கீங்க, எந்த டூல்ஸ் வந்து நீங்க முத கேள்விப்பட்டிருக்கீங்க, இதை எந்த டூல்ல உங்களுடைய அனுபவம் ஏதாச்சும் இருக்கு அப்படிங்கிறத கண்டிப்பா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இது இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் எல்லாமே வந்துட்டு ஃப்ரீ டூல்ஸ்ல தான் நான் சொல்லியிருக்கேன். ஓகே,
ஓகே, பெய்டு டூல்ஸ்மே இருக்கு. பட் கூகுள் கிட்ட வந்து நீங்க ஒர்க் ஸ்பேஸ் ஐடி எடுத்து பண்ணீங்கன்னா எல்லாம் பெய்டு டூல்ஸா இருக்கும். இது பியாண்ட் கூகுள் டூல்ஸ் கூட நிறைய இருக்கு. அதுவுமே வந்து நீங்க வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இதை ஃபர்ஸ்ட் டைம் என்னோட யூடியூப் சேனல் நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா கன்ஃபார்மா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐகானையுமே கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ என்னோட ரெகுலர் வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனா வரும். தேங்க்யூ ஸோ மச். அடுத்த வீடியோ நான் சந்திக்கிறேன்.